அண்மை செய்தி. திருப்பதியில் கூட்ட நெரிசல் காரணமாக 3 பெண்கள் உயிரிழந்திருக்கின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீஸ் திணறுகின்றனர். இதுவரை 3 பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது 4 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பலி எண்ணிக்கை தற்போது 4ஆக உயர்ந்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. தற்போது 4 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது அங்கு? முழு விவரங்கள். சுபா, திருமலை திருப்பதியில பார்த்தோன்னா வருகிற 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு இலவச டோக்கன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த டோக்கனை பெறுவதற்காக பார்த்தோன்னா சுமார் பல்லாயிரக்கணக்கானோர் அந்த வரிசையில நின்று கொண்டிருந்தனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை அங்கு குறைவாக இருந்த நிலையில பார்த்தோன்னா கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் ஒருவரை மற்றவர் தள்ளி கொண்டு முந்தி சென்று அந்த டோக்கனை பெற முயன்ற போது கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் பார்த்தோன்னா இது 3 பெண்கள் சம்பவ இடத்திலே பலியானாங்க. மேலும் ஒருவர் தற்போது உயிரிழந்திருக்காரு. உயிரிழந்த அனைவரையுமே பார்த்தோம்னா அங்கு உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றனர். தற்போது அங்கு ஒரு பதட்டமான சூழலே நிலவுகிறது. இந்த சம்பவத்துல பார்த்தோம்னா மேலும் ஒரு 10க்கு மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வர்றாங்க. தற்போது காயமடைந்தவர்களை மீட்டு அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை கூட்ட நெரிசல இதுவரை 4 பேர் பலியாயிருக்காங்க. பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என பஞ்சக்கூடிய சூழலா இது உருவாகியிருக்கு. தற்போது பார்த்தோம்னா அங்குள்ள மருத்துவமனையில கூடுதலாக மருத்துவர் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் காயமடைந்தவர்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் மற்றும் சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது பார்த்தா திருப்பதியிலே ஒரு பரபரப்பான சூழல் தற்போது நிலவி வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.